அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை அக்கிரமத்திலிருந்து மீட்டு உம்முடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி உம்மையே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 18வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரனும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்தில் கொண்டு போனார்கள். இப்ப இந்த போர் சேவகர்கள் அப்படின்றது ரோமரோட ஆட்சியின் கீழே அவங்களுக்கு அரசியல் படி அவங்கள யூதர்களை ஆட்சி செய்தது ரோமர். அந்த ரோம போர் சேவகர்கள் வர்றாங்க. 1000 பேருக்கு தலைவன். இந்த போர் சேவகர்ல 1000 பேருக்கு தலைவனாயிருக்கிறவன் போர் சேவகர்கள். யூதருடைய ஊழியர் அப்படின்றது பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள். ஆவிக்குரிய தலைவர்கள் தான் பிரதான ஆசாரியன், அவனோட வேலைக்காரங்க. இவங்கெல்லாம் இயேசுவை பிடிக்கிறதுக்காக இயேசுவை பிடித்து அவரை கட்டி அப்படின்னு இருக்கு. அந்த வேலை வந்தப்பதான் இவங்களால பிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ட்ரை பண்ணப்ப அவங்களால இயேசுவை பிடிக்க முடியல. ஏன்னா தேவ திட்டம் நிறைவேறும்படியா அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பிதாவின் சித்தத்தின்படி எல்லாம் செயல்படுகிறத பாக்குறோம். முதலாவது அவரோட அண்ணான்றவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். பிரதான ஆசாரியன் காய்பா. காய்பாவோட மாமா அண்ணா. அந்த அண்ணா கிட்டதான் முதல்ல கொண்டு போய் இயேசுவன் நிப்பாட்டுறாங்க. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. இந்த பிரதான ஆசாரியனை குறிச்சு, காய்பாவை குறிச்சு இங்க சொல்லப்பட்ட வார்த்தை யோவான் 11வது அதிகாரம் 47ல இருந்து நம்ம வாசித்தோம்னா, அங்க லாசருவை இயேசு உயிரோடு எழுப்புறாரு. உடனே ஆலோசனை சங்கத்துல பிரதான ஆசாரியர் பரிசேயர் எல்லாம் கூடி பேசுறாங்க. இத குறிச்சு ஜனங்கள் எல்லாம் இவன் நிறைய அற்புதங்களை செய்யறான், ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த காய்பா சொல்றான், ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறிச்சு அதிலே வருது. தீர்க்க தரிசனமாக சொன்னான் ஜனங்களுக்காக அப்படின்றப்ப யூத ஜனங்கள் மாத்திரம் இல்ல, புறஜாதியர் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூதருக்கு ஆலோசனை சொன்னது இந்த காய்பா தான். அந்த பகுதியில நம்ம வாசித்து பார்க்கலாம். சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். பேதுருவும் வேறொரு சீஷன்றது யோவான், 2 பேரும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். எங்கன்னா சிலுவை விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது இவங்க 2 பேரும் பின்னாடியே போறாங்க. அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததால் இயேசுவனோடு கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். இப்ப பிரதான ஆசாரியனுக்கு ஒரு அரண்மனை இருக்கு, அதுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. இயேசுவுக்கு பின்னாடி இந்த பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமான யோவான் அந்த அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறான். இயேசுவோடு கூட போறான் உள்ள. பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். பேதுருவால உள்ள போக முடியல, வாசல்ல வெளியே நிக்கிறான்.
ஏன்னா பிரதான ஆசாரியருக்கு அறிமுகமான யோவான் மட்டும் உள்ள போயாச்சு. இப்ப பேதுரு வெளியே நிக்கிறார். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து, இப்ப யோவான் வெளியே வர்றாரு. வாசல் காக்கிறவர்களுடனே பேசி, காவல் காக்கிறவங்கிட்ட பேசுறாரு. பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். இப்ப பேதுருவையும் தன்னோட கூட பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றாள். இப்ப வேலைக்காரி கேட்கிறா, வாசல் காக்கிற வேலைக்காரி, நீ இயேசுவோட சீஷன்ல ஒருவனா அப்படின்னு கேட்கும்போது அவன் நான் அல்ல என்றான். நான் இயேசுவின் சீஷன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றார். ஏன்னா பயம், எங்க தண்ணியும் பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல நான் அல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். இயேசுவ மறுதலிக்கிறான் முதல் முறையா. குளிர்காலமானபடியினால் ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். குளிர் காயறதுக்கு குளிர் அதிகமா இருந்ததுனால நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்காங்க. அவர்களோடு கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அவனும் அந்த நெருப்பை சுத்தில நிக்கிற கூட்டத்துல பேதுருவும் இருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவின் இடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இப்ப முதல்ல அண்ணாட்ட கொண்டு போனாங்க. இப்ப அடுத்து பிரதான ஆசாரியனான காய்பா கிட்ட வர்றாங்க. அந்த காய்பா 2 காரியத்தை குறிச்சு விசாரிக்கிறான். ஒண்ணு, அவருடைய சீஷர்களை குறித்து விசாரிக்கிறாரு. 2வது, போதகம் என்ன நீ பிரசங்கம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். நான் வெளியரங்கமா, நான் மறைச்சு எதையும் பேசல, இந்த உலகத்துக்கு வெளிப்படையா பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். 2 இடம் சொல்லப்பட்டிருக்கு. ஜெப ஆலயம், அடுத்து தேவாலயம். ஆங்காங்கே சின்ன சின்னதா இருக்கிறது ஜெப ஆலயம், கொஞ்சம் பேர் கூடி வர்றது. தேவாலயம்ன்றது எருசலேம்ல இருக்க தேவாலயம், எல்லாரும் கூடி வருகிற, யூதர் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயம். அங்க உபதேசம் பண்ணினேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. மறைச்சு எதையும் நான் பேசல. அந்தரங்கமா ரகசியமா நான் எதுவும் பேசல, வெளியரங்கமா தான் எல்லாத்தையும் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது ஏசாயா 48வது அதிகாரம் 16வது வசனத்துல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் என் சமீபத்தில் நான் சொல்லுகிறதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அந்தரங்கத்துல எதையும் பேசல அப்படின்னு அங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இங்க நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் என்ன சொன்னேன், என்னோட உபதேசம் என்னன்னு கேக்குறீங்க. நான் யார்கிட்ட சொன்னேன்னா அவங்ககிட்ட விசாரிங்க. நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். நான் பேசினதை கேட்டவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் என்ன பேசினேன்னு. இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகர்களில் ஒருவன், பக்கத்துல இருந்த போர் சேவகர்ல ஒருத்தன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். பக்கத்துல இருந்த போர் சேவகன் பிரதான ஆசாரியர்கிட்ட இப்படியா நீ பதில் சொல்றன்னு சொல்லிட்டு ஓங்கி கணத்துல அறைந்தான். ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன்.
அவமானத்திற்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை அப்படின்னு அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இங்க நிறைவேறுகிறது. ஏன் அந்த பிரதான ஆசாரியனுடைய இது பிரதான ஆசாரியனை வந்து அப்படி கனம் உள்ளவர்களா அப்படின்னு நினைச்சு இது பண்ணாங்கன்னா, யாத்ராகமம் 22வது அதிகாரம், யாத்ராகமம் 22ல அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்படும் 28வது வசனம், யாத்ராகமம் 22:28 என்ன சொல்லியிருக்குன்னா, நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக அப்படின்னு அவங்களுக்கு நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர் வந்து ஆவிக்குரிய தலைவன், அதனால அவருக்கு எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் சேவகன் ஒரு அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி. நான் எதுவும் தேவையில்லாம பேசியிருந்தா நீ என்னை அடிக்கலாம். நான் தகுதியாய் பேசினேன் ஆனால் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். அவன்கிட்ட கேட்கிறார், ஏன் நான் சரியா பேசினேன்னா நீ ஏன் என்னை அடிக்கிற? பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவனாக அனுப்பினார். அண்ணா கிட்ட இருந்து இப்ப காய்பாவின் இடத்துல கொண்டு போகப்படுகிறார். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். இப்ப குளிர் காயிற இடத்துல இயேசுவின் இது பேதுருவன்ட்ட கேக்குறாங்க, நீயும் இயேசுவோட சீசர்கள்ல ஒருத்தனா? நான் அல்ல என்று மறுதலித்தான். இல்ல, நான் இயேசுவின் சீஷன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுதலிக்கிறான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுடைய இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, பேதுரு வந்து அந்த தோட்டத்துல இருக்கும்போது, கெத்சமனை தோட்டத்துல இருக்கும்போது பிடிக்க வந்த போது பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காத வெட்டினா, அந்த அவனோட உறவினர்ல ஒருத்தன், அவனோட இனத்தான் ஒருத்தன் இப்ப கேக்குறான், நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். நான் உன்னை கெத்சமன தோட்டத்துல நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இடத்தையும் சொல்றான், நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். திரும்பவும் நான் இல்ல அப்படின்னு சொல்லி, நான் இயேசுவின் சீஷர் அல்ல, 3வது முறையா மறுதலிக்கிறான். உடனே சேவல் கூவிற்று. ஏன் சேவல் கூவிற்று அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே 13வது அதிகாரம் 38வது வசனத்துல இயேசு கிறிஸ்து வந்து பேதுருவை பார்த்து, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு ஏற்கனவே பேதுருவனிடத்துல சொல்லி இருந்தாரு. அது அப்படியே நிறைவேறுகிறத இங்க நம்ம பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, பேதுரும் யோவானும் இயேசுவுக்கு பின்னாடி போறாங்க. முதல்ல வந்து இயேசுவ வந்து பிரதான ஆசாரியனான காய்பாவோட மாமாவாகிய அண்ணான்றவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போறப்ப வாசல்ல பேதுரு இருந்தாரு. பிரதான ஆசாரியருக்கு அறிமுகமான யோவான் வந்து உள்ள போயிட்டு வெளியே வந்து காவல் காக்குறவங்களோட பேசி பேதுருவை கூட்டிட்டு போறாரு. அந்த வாசலை காக்குற வேலைக்காரி கேட்கிறா, முதலாவதாக, நீ இயேசுவோட சீசர்கள்ல ஒருவரான்னு கேட்ட உடனே பேதுரு நான் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து பிரதான ஆசாரியன் வந்து இயேசுவினிடத்துல விசாரிக்கிறான். 2 காரியத்தை விசாரிக்கிறான். ஒண்ணு சீசர்களை குறித்தும் அவருடைய பிரசங்கத்தை குறித்தும் விசாரிக்கிறான். அப்ப இயேசு பதில் சொல்றாரு, நான் அந்தரங்கத்துல எதுவும் பேசல, நான் ஜெப ஆலயத்திலையும் தேவ ஆலயத்திலையும் பேசினேன்,
உபதேசித்தேன். அதெல்லாம் கேட்டவங்ககிட்ட நீங்க விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இப்படி பேசின உடனே போர் சேவகர்ல ஒருத்தன் வந்து பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு கன்னத்துல அறைந்தா. அப்ப இயேசு சொல்றாரு, நான் வந்து தகுதியாதான் பேசினேன், அப்புறம் ஏன் என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அடுத்து வந்து இயேசுவ வந்து காய்பாவின் இடத்துல கட்டப்பட்டவரா கொண்டு போய் நிறுத்துறாங்க. அங்க குளிர் காய்கிற இடத்துல பேதுருவின் இடத்துல சிலர் கேக்குறாங்க, நீ இயேசுவின் சீசர்கள்லாம் ஒருவரான்னு கேட்டோடனே இல்லைன்னு சொல்லிடுறான். அடுத்து திரும்ப வந்து ஆஹ் அந்த பேதுரு காத வெட்டின ஒருத்தன் வந்து கேக்குறான், அவனோட இனத்தான் ஒருத்தன் கேக்குறான், நீயும் தோட்டத்துல நான் உன்னைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இயேசுவோடு கூட நீ தோட்டத்துல இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இயேசு பேதுரு வந்து அப்பையும் மறுதளிக்கிறான். உடனே சேவல் கூவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பேதுரு வந்து 3 முறை இயேசுவ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுதளித்தான். ஏற்கனவே எச்சரிப்பை பெற்றிருந்த பேதுரு ஆனா வந்து இயேசுவ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுகிறத நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே கடைசி பரியந்தம் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களாய், ஆண்டவரே எங்களுடைய பேச்சு, எங்களுடைய செயல் எல்லாவற்றிலும் உம்மை ஆண்டவரே கனம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உம்மை ஆண்டவரே நாங்க மறுதலிக்காம உம்மை அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட, உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே உம்முடைய எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள்ல நாங்க சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அவங்கள பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.